ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 வாரங்களாக நம்முடைய பிரசங்க பீடம் நிகழ்ச்சி புதிய முறையிலே நடத்தப்படுகிறது. நிறைய பேர் எங்களுக்கு கடிதம் எழுதி இந்த புது முறை ஆராதனை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஒரு ஆராதனையில் கலந்து கொண்டதை போல ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே வருகிறது, ஒரு சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பின நல்ல கடிதங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தேவன் எங்களோட இடைப்பட்டு பேசி நல்ல ஆவியில நிரப்பி நம்மை வழிநடத்துகிறார். செய்தி நேரத்தில் கர்த்தர் எங்களோட பேசுகிறார் என்றெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கிற அநேக கடிதங்களுக்காகவும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த வாரமும் மதுரையில் இருக்கிற நம்மோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஊழிய குழுவினர் ஸ்ப்ரெட் த லைட் என்று பேரு, அவர்கள் கர்த்தருடைய வசனமாகிய வெளிச்சத்தை, சுவிசேஷமாகிய வெளிச்சத்தை உலகமெங்கிலும் பரவச் செய்ய வேண்டும் என்பதற்காக முனைப்போடு செயல்பட்டு வருகிறவர்கள். அவங்க நம்முடைய ஊழியத்தோட பல வருடமாக இணைப்பிலிருந்து ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்களை மதுரை பகுதியிலும் இன்னும் பல பகுதியிலும் கர்த்தர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துகிறார். அவர்கள் இந்த நாளில் தங்களுடைய ஊழிய குழுவின் சார்பில் இந்த முதல் பகுதி ஆராதனை நேரம் முழுவதையும் அவர்கள் பொறுப்பெடுத்து கொள்ள போகிறாங்க. ஆராதனை, சங்கீத தியானம், ஜெப நேரம், இது எல்லாத்தையும் ஒரே டீம் பொறுப்பெடுத்துக்கிடுவாங்க. அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதனால இந்த ஆராதனையிலையும் கர்த்தர் உங்களோட பேசுவதற்கும் உங்களை தொடுவதற்கும் நிரப்புவதற்கும் பல காரியங்களை ஆயத்தமாக வைத்திருக்கிறார். நல்ல கவனமாக இந்த ஆராதனையிலே உங்களுடைய இருதயத்தை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். வாங்க ஆராதனை பகுதிக்குள்ளே கடந்து போகலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் நம் யாவரும் இணைந்து கர்த்தரை துதிக்கும்படி தேவன் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல ஸ்லாகியங்களுக்காக தேவன் நாம் மகிமைப்படுவதாக. இப்போ சில பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்குரைத்தவர். நம்ம செபிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். துதிக்கும் பொழுதே கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வீடுகளை கடந்து வரணும். அந்த பிரசன்னத்தில் நிரம்பி சில காரியங்களுக்காக செபிக்க போகிறோம். அடுத்து வருகிற ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்காக அப்படி தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். அப்படி கண்களை மூடி முழு வேலையை கர்த்தர் ஆளுகை செய்யும்படிக்காக நம்ம அர்ப்பணித்து செபிக்க போகிறோம். பிரைஸ் லீடர், நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்குரைத்தவர். நாங்கள் இந்த நாட்களில் துதிக்க போகிறோம் சுவாமி. எங்கள் மத்தியில் உங்களுடைய பிரசன்னத்தினால கர்த்தர் கடந்து வரும்படிக்காக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதியின் வேலையில் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஜெப வேலையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. சங்கீத தியானங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே இந்த நாட்கள் கேட்கும்படிக்காய் கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் பேச வேண்டிய வார்த்தைகளை கத்த தரும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வேலையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை கேளாண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் இருதயங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே துதிக்கிற சுவாமி, நாங்கள் செபிக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு வேலையும் நீர் மகிமைப்படும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிற இந்த நாட்களில் உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் கேட்கும்படி, உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்து நடத்தும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு வேலையும் நீர் மகிமைப்படும்படியாய் நீர் எடுத்து பொறுப்படுத்திக் கொள்வீராக சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்போதும் கூட நம்ம சில பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்க போறோம். வாங்க ஆராதனை பகுதியில் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் எல்லாரும் ஒரு மனமாய் நாம் இணைந்து அனைத்தையும் அருளிடும் எனக்கு என தந்திடும் வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாய் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை எல்லாரும் ஒரு மனமாய் இந்த நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் காட். ஹல்லேலூயா. பாடலாமா? அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சேர்ந்து சொல்லுமா? அனைத்தையும் அருளிடும்
எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் எல்லாரும் சேர்ந்து யெகோவா யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவர் சேர்ந்து பாடலாமா நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நம்மை காண்கின்றவர் நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார் அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார் நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார் அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார் இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம்
நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நம்மை அழைத்தவரோ, நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்துகிறவர், இடைவிடாமல் ஆராதிப்போ. நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போ. நம் வாழ்வில் என்றும் ஜெயம், இடைவிடாமல் ஆராதிப்போ. நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போ. நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். சேர்ந்து சொல்லோ, எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். பாடலாமா? எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். சர்வத்தையும் படைத்தவர் நீதானே, சாவாமை உள்ளவர் நீதானே, ஆதியும் அந்தமும் நீதானே, ஆராதனைக்குரியவர் நீதானே. சர்வத்தையும் படைத்தவர் நீதானே, சாவாமை உள்ளவர் நீதானே, ஆதியும் அந்தமும் நீதானே, ஆராதனைக்குரியவர் நீதானே. எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். அதிசயமானவர் நீதானே, ஆலோசனை கர்த்தர் நீதானே, மகிமையின் ராஜா நீதானே, மாறாத நேசர் நீதானே. அதிசயமானவர் நீதானே, ஆலோசனை கர்த்தர் நீதானே, மகிமையின் ராஜா நீதானே, மாறாத நேசர் நீதானே. எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை ஆமென். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரே, முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கே நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறீர்களோ அங்கே நான் உங்கள் நடுவில் வருவேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவனே, நாங்கள் முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் காட், தேங்க்யூ லார்ட். அப்படியே எல்லாரும் சேர்ந்து அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய்
அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. அப்படியே இருக்கிற இடங்களை வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை. ஆண்டவர் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. எல்லாரும் சேர்ந்து பிதாவான பிதாவான என் தேவனே
தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, என் தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் எல்லா மகிமையும், வல்லமையும் எல்லா மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் எல்லா மகிமையும், வல்லமையும் எல்லா மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. எல்லாரும் முழு மனதோடு அம்மாவை பார்த்து ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. உமக்கே எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனைக்குள்ளே நம்ம கடந்து வந்தோம். இப்பொழுது ஒரு சங்கீத பகுதியை நம்ம வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது அதிகாரம் நம்ம வாசிக்க கேட்போமா? வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். நீங்கள் எல்லாரும் பைபிள் எடுத்து அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வாசிக்க கேட்ட இந்த சங்கீதத்தில் யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி நமக்கு குறிப்பிடலை. ஆனால் இந்த சங்கீதத்தில் கோராகின் புத்திரரில் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் சொல்லி நமக்கு மேலே போட்டிருக்குது. இந்த கோராகின் புத்திரருக்கு தாவீது தான் கிட்டத்தட்ட ஒரு 10 அதிகாரத்திற்கிட்ட அவர் எழுதி ஒப்பு கொடுத்துருக்கிறார்.
அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் தாவீது எழுதியிருக்கலான்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு 3 பகுதியாக நம்ம பிரித்து கொண்டு அதை தியானிக்கும் பொழுது நமக்கு அது நல்ல புரிவதற்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, தேவன் நம்மேல் கொண்ட வாஞ்சையும் தாகத்தையும் அதில் குறிப்பிடுகிறது. 1 ஒரு 4 வசனம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, தேவன் மேல் கொண்ட வாஞ்சை, அவர் மேல் கொண்ட தாகம், அதை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. அதுக்கப்புறம் தேவன் தருகிற பலத்தை அடுத்து குறிப்பிடுகிறது. ஒரு 3 வசனம் அடுத்து தேவன் நமக்கு தருகிற பலனை குறித்து அந்த இடத்தில் விவரிக்கிறது. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனை நோக்கி செய்யப்படும் விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் அந்த இடத்துல குறிப்பிடுகிறது. இப்படி நம்ம பிரித்து நம்ம அதை தியானிக்கும் பொழுது நமக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இன்றைக்கு தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வசனம் 5வது வசனம். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 12வது வசனத்திலையும் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று. நம்ம செய்ய வேண்டிய கிரியை அந்த இடத்துல குறிப்பிடுகிறது. அதே போல் இந்த இடத்துலையும் பாருங்கள், 2 காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். அடுத்து, தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். இந்த தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னும் போது அதுவும் நம்ம செய்கிற கிரியையை நமக்கு குறிப்பிடுகிறது. ஆனால் முதல்ல இருக்கிற வசனம் பாருங்களேன், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். தேவனால் தான் நமக்கு பலன் நமக்கு உண்டாகிறது. தேவன் தான் நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய பலம் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப தேவையான ஒன்றாக நமக்கு இருக்கிறது, காணப்படுகிறது. பலன் நமக்கு எதற்கு தேவை, இந்த பலன் நமக்கு எதற்காக வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பவுல் ரொம்ப அழகாக அதை குறிப்பிடுகிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், அவர்தான் எனக்கு பலன். அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு கொடுக்கிற பலத்தினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ பவுல் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், அநேக போராட்டங்கள், அவர் பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் அவரை பலப்படுத்துகிறது எது? கிறிஸ்து தான் அவரை பலப்படுத்துகிறார். அவருக்கு உண்டான பலன் எது? அவர் ஊழியத்தில் அவ்வளோ பாடுகளை சகித்தாலும், அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டாலும், எத்தனை சபைகளை உருவாக்கினாலும், எத்தனை நபர்களை ஆண்டவர்களை நடத்தினாலும், இது எல்லாமே தேவனுடைய பலன். அந்த பலத்தினால தான் இவ்வளவு கிரியை செய்திருக்கிறார். அதே போல் பவுல் சொல்லுகிறார். அதற்கு மேலே உள்ள வசனங்களை வாசிப்போம். 11வது வசனம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்கிறேன். மனரம்யமாக இருக்கிறாராம். அது எந்த நிலை பாருங்களேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க எனக்கு தெரியும். பாருங்கள், பட்டினியாக இருந்தாலும், பரிபூர்ணமாக இருந்தாலும், குறைவாக இருந்தாலும், அதில் நான் வளருவதற்கு, அதில் வாழ்வதற்கு நான் போதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ எந்த ஒரு சூழ்நிலை, அவருடைய ஊழிய பாதைகளெல்லாம் இருந்தாலும் சரி, இல்லை அவருடைய வாழ்க்கை பயணங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலையும் மேற்கொள்ளுவதற்கு, அவர் மன ரம்யமாய் வாழ்வதற்கு எது தேவை அப்படின்னா கிறிஸ்துவுடைய பலன். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா. அப்போ அதற்காக தான் நமக்கு பலன் தேவை. நம்ம இந்த நாட்களில் அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம், பலவீனமாகிறோம். என்ன வாழ்க்கை இது? நம்ம வாழ்க்கை குறித்து கசந்து போகிறோம். நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து கசந்து கொள்ளுகிறோம். நம்ம சுற்றி வருகிற பிரச்சனைகளை பார்த்து நம்ம அப்படியே நம்ம அமிழ்ந்து போகிறோம். ஆனால் பவுல் பாருங்கள், எதை குறித்தும் அவர் கவலைப்படலை. எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்கிறாராம். மனரம்யமாக இருக்கிறேன்.
எப்படி அவர் மனரம்யமாக இருக்கிறார்? கர்த்தருடைய பலன். கர்த்தருடைய பலன் தான் அவரை மனரம்யமாய் ஓடும்படி, கிரியை செய்யும்படி நடத்துகிறதா இருக்கிறது. அதற்காக தான் அந்த பலன் நமக்கு தேவை. அதே போல் பாருங்கள், ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. சோர்ந்தே போக மாட்டாங்களாம். அவர்கள் ஓடினாலும். பவுலுடைய வாழ்க்கை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். எத்தனை தேசங்களுக்கு, ஆசியா கண்டத்தில் எத்தனை தேசங்களுக்கு ஓடுகிறார், எத்தனை தேசங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சலிப்பில்லாமல் கூறுகிறார். பாருங்க, அவர் தொடர்ந்து அவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். எப்படி அவரால் அப்படி முடியுது? எப்படி இப்படி ஓட முடியுது? அவருக்கு களைப்பே இல்லையா? சோர்வே வராதா? அப்படின்னா கர்த்தருடைய பலன். அப்போ கர்த்தருடைய பலன் நமக்கு இருக்கும் பொழுது நமக்குள்ள பலவீனம் வராது, சோர்வு வராது, எந்த ஒரு காரியமும் நம்மளை மேற்கொள்ளாது. அப்போ அப்படிப்பட்ட பலன் தான் நமக்கு வேணும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், சரி பிரதர், இந்த பலன் நமக்கு வேணும்னு சொல்கிறீங்களே, இந்த பலனை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுவது? அதற்கு தான் அந்த ஏசாயா புஸ்தகத்தில் நம்ம வாசித்த பகுதியில் பாருங்கள், சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்களாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு புது பலன் உண்டாகுது. அந்த பலன் எதற்கு ஒப்புமையாக சொல்லப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, கழுகுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுது. கழுகுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு அழகாக, ஒரு ஜெய்ஜாண்டிக்கான, நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கவரக்கூடிய ஒரு பறவை இனம்னா அது கழுகு தான். நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக தோன்றும். ஆனால் அந்த கழுகு பாருங்கள், ஒரு 40 வயது வரும் பொழுது அது பலவீனம் அடைகிறது. அதால் பறக்க முடியாது, அதனுடைய அழகு வளர்ந்து அதால் சாப்பிட முடியாது. ரொம்ப பலவீனமான ஒரு சூழ்நிலையில் கண்மலையை நோக்கி அது பறக்கிறது. கண்மலையை நோக்கி பறந்து ஒரு சில மாதங்கள் அந்த கண்மலையிலேயே தங்குகிறது. தங்கி அதனுடைய அந்த இறகுகள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாயினாலேயே, அந்த அழகினாலேயே பிடுங்கி போடுகிறது. அந்த அழகை என்ன பண்ணுது? பாறையில் மோதி அதை உடைத்து போடுகிறது. அது மறுபடியும் அதனுடைய அந்த அழகு வளர்கிறது. அதே போல் தன்னுடைய ரெக்கை, பிடுங்கப்பட்ட ரெக்கை மறுபடியுமாய் முளைக்கிறது. முளைத்ததுக்கப்புறம் அது மேகங்களுக்கு மேலாக பறக்கிறது. அது ஒரு சில நாட்கள் அந்த கண்மலையில் காத்திருந்ததுக்கப்புறம் அதனுடைய பறக்கிற தன்மை மேகங்களுக்கு மேலாக ஒரு மாதிரி பிரம்மாண்டமாய் பறக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட கழுகுக்கு ஒத்து தான் இந்த பலனை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் பொழுது, அவருடைய கரங்களை நம்ம காத்திருக்கும் பொழுது, நமக்கு இருக்கிற தேவையில்லாத காரியங்களை அவர் எடுத்து போட்டு ஒரு புதிய பலனை தருகிறார். அந்த புதிய பலன் எப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம பறந்தது மாதிரி அல்ல. இதுவரைக்கும் நம்ம அடிக்கடியாய் விழுந்தமே, அடிக்கடியாய் சோர்வு வந்ததே, அடிக்கடியாய் தடுமாறினமே, அது மாதிரி அல்ல. மேகங்களுக்கு மேலாக செட்டையடித்து எப்படி கழுகு பறந்ததோ அதே போல நாமும் பறக்கும்படி அந்த பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் பவுல் பெற்றுக்கொண்டார். அந்த பலனைத்தான் பெற்றுக்கொள்கிறார். அப்போ நமக்கு ஒரு கேள்வி உண்டாகலாம், எப்படி கர்த்தருக்கு காத்திருப்பது? எப்படி நாம் காத்திருக்கணும்? எப்படி காத்திருந்தால் அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்போம். அதில் சங்கீதக்காரன் ரொம்ப ஒரு அழகான செய்தியை அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். வாசிப்போமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. தேவனுக்காக என் ஆத்துமா காத்திருக்கிறது. இந்த ஆத்துமா எப்படி காத்திருக்கிறது? அது அழகாக அடுத்த வசனத்தில் பாருங்களேன். எப்பொழுது விடியும் என்று
விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும். ஜாமக்காரன் அந்த ராத்திரியில் தேசத்தை காவல் செய்கிற காவலாளிகள் எப்பொழுது விடியும் என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறதை போல என் ஆத்துமா அதிலும் அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்திற்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, அவர் அளிக்கும் நன்மையில் திருப்தி ஆகும்படி என் ஆத்துமா காத்திருக்கிறது. எப்படி வாஞ்சையாய் காத்திருக்கிறார் பாருங்க அந்த சங்கீதக்காரன். அப்போ அதே போல நம்ம காத்திருக்கணும். தேவன் தருகிற நன்மைக்காக, தேவன் தருகிற கிருபைக்காக, அவர் அளிக்கிற நன்மைக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக நம் ஆவலாய் காத்திருக்கணும், வாஞ்சையாய் காத்திருக்கணும். அதை எதிர்கொண்டு அப்படியே நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். எப்போ ஆண்டவர் எனக்கு அது தருவார் பாருங்க. ஜாமக்காரர் எப்போ பகல் வரும் அது வரைக்கும் அவங்க கண் விழித்திருக்கணும். ஒரு நேரம் கூட அவங்க தூங்கிடக்கூடாது. எப்போ பகல் வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறதை போல அதற்கும் அதிகமாக அவருடைய ஆத்மா காத்திருந்ததாம். அடுத்து பாருங்களேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இந்த வசனத்தில் நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு வார்த்தை என்னென்னா, ஆயத்தமாகி காத்திருப்பேன். வெறுமனே காத்திருப்பதில்லை, தேவனை பார்க்கும்படி அப்படியே தூங்கி எந்திரிச்சு அப்படியே உட்காந்து காத்திருப்பதில்லை. ஆயத்தமாகி, ப்ரிப்ரேஷன் ஆகி, தேவன் எனக்கு தருவார், அவர் நிற்கும் பொழுது நான் எப்படி இருக்கணும், அதனால் நான் ஆயத்தமாகி, அவருடைய அர்ப்பணிப்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு காத்திருப்பு, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு காத்திருப்பு, வாஞ்சையாக நம்ம காத்திருக்கணும், ஒரு தாகத்தோடு காத்திருக்கணும். அதே போல் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு காத்திருப்பு நமக்குள்ளே வேணும். அப்படி நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் தருகிற அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், அந்த பலத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர்கள் மேலறை வீட்டில் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருந்தாங்களாம். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். தேவன் கொடுத்த கட்டளைக்காக சீஷர்கள் காத்திருக்கிறாங்க, அப்போஸ்தலர் காத்திருக்கிறாங்க. ஒரு மேல் அறை வீட்டில் அவர்கள் காத்திருக்கிறாங்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி. ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் காத்திருந்தார்களாம், ஒரு மனப்பட்டு காத்திருந்தாங்களாம். அப்போ நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ, எதை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை பெறும்படி நம்ம காத்திருக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு கிருபைகளை வைத்திருப்பார், நன்மைகளை வைத்திருப்பார், ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெறும்படி அவருடைய சமூகத்தில் ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் ஒருமனப்பட்டு காத்திருக்கணும். அப்படி நம்ம காத்திருக்கும் பொழுது அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், அந்த கிருபை நம்ம சுதந்திரித்து கொள்ளுகிறோம். அப்படி தான் அவர்கள் சுதந்திரித்தார்கள். மேலறை வீட்டில் 120 பேர் கூடி இருக்கிறாங்க, ஒரே இருதயமாக. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன? தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்ம பெறணும். தேவன் நமக்கென்று சொன்ன அந்த வாக்குத்தத்தமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரே சிந்தையாக இருந்து அதை பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. அதே போல தான் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நன்மையை பெறும்படி நம்ம காத்திருக்கணும். ஆனால் பாருங்கள், சிலர் பொறுமை இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, அதை இழந்து போயிடுறாங்க. அது இழந்தது மட்டுமல்ல, ஏற்கனவே கிடைத்த நன்மைகளையும் பறிகொடுத்து விடுகிறார்கள். இதற்கு உதாரணமாக 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம், 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா, பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 1000 குதிரைகளோடும் கடற்கரை மணல் எத்தனையாய் ஜனங்களோடும் கூடி வந்தார்கள். பெலிஸ்தர் பாருங்க, இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணும்படி ஒரு திரள் கூட்டமாய் வந்திருக்கிறாங்க. பார்க்கும் பொழுதே ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக மணல் எத்தனையா, எங்கே பார்த்தாலும் ஆட்கள்.
இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்துட்டாங்க. அவரவர்கள் கெபிகளுக்கும் குகைகளுக்கும் அவர்கள் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த காரியங்களை சவுல் பார்த்த உடனே அவர் சாமுவேல் வருவதற்கு சொல்லப்பட்ட அந்த நாட்கள் முடிந்த உடனே இவர் என்ன யோசிக்கிறாரு, தானே பலி செலுத்தும்படி சாமுவேல் வந்து செலுத்த வேண்டிய அந்த பலிபீடத்தில் சவுல் பலி செலுத்துகிறார். காத்திருக்க மனமில்லை, காத்திருக்க முடியலை அவரால். அப்போ மாம்சத்தில் முடிவெடுத்து இவர் பலி செலுத்துறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை இழந்து போகிறார். அவர் தனக்கென்று ஆண்டவர் கொடுத்த அந்த நன்மையை அவர் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். காத்திருக்கும் பொழுது நம் முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து விடணும், முழுவதுமாய் அர்ப்பணித்து நம்ம காத்து விடணும், முழுவதுமாய் நம்ம சரண்டர் பண்ணிவிடணும். நம்மளா சுயத்தில் எந்த ஒரு காரியத்தையும் முடிவெடுத்து நம்ம செய்யக்கூடாது. இல்லை, சில நேரம் நமக்கு வருகிற பதில் கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனாலும் நம்ம காத்திருக்கணும். நம்ம முந்திக்கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்தோம் அப்படின்னா சவுல் எப்படி பலவீனப்பட்டு போனாரோ அதே போல் நாமும் பலவீனப்படுவோம். அவருடைய அழைப்பை எப்படி அவர் இழந்து போனார் பாருங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கென்று காத்திருக்கும் பொழுது நீடிய பொறுமையோடு காத்திருக்கணும், நீடிய பொறுமையோடு காத்திருக்கணும். கர்த்தர் எனக்கு இதை தருவார், கர்த்தர் எனக்கு இதை செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும், வாஞ்சையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய புது பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது பாருங்க, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். நம்ம அப்படிப்பட்ட பலனை நம்ம பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக நம்ம இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு தியான பகுதிகளுக்குள்ளே நம்ம கடந்து போனோம். தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆமேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், சில முக்கியமான காரியங்களுக்காக நம்ம கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆகவே இந்த நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் நல்ல ஜெபத்தில் எங்களோடு இணைந்து நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு நம்ம இதற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நாளில் நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம்னு சொன்னால், எழுப்புதலை தடை செய்யும்படிக்கு சாத்தானால் கொண்டு வரப்படுகிற ஒரு தந்திரம், அதை பற்றி தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய புரிதலுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த காரியம் தேசத்தில் தடை செய்யப்படும்படிக்காக, இந்த காரியத்தில் பின்பதாக இருந்து செயல்படுகிற சாத்தானுடைய வல்லமைகள் கட்டப்படும்படிக்காக, தேவ ஜனங்களுடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம இந்த நாளில் எதற்காக ஜெபிக்க போகிறோம்னு சொன்னால், எழுப்புதலை தடை செய்யும்படிக்கு சாத்தான் கொண்டு வருகிற தந்திரம் நிர்விசாரம். இந்த நிர்விசாரம் என்பது ஒரு பலவீனம் கிடையாது. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிர்விசாரம் என்பது ஒரு பலவீனம் அல்ல. இது சாத்தான் கொண்டு வருகிற ஒரு தந்திரமாக இருக்கிறது. சாத்தான் இத்தகைய தந்திரத்தை கர்த்தருடைய ஜனங்க நடுவில் தான் பரவ வைக்கிறான். ஏன் அதை பரவ வைக்கிறான்னு சொன்னால், அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எப்படியாவது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த எழுப்புதல் தடை செய்யப்பட்டே ஆக வேண்டும். நம்ம நல்லா அறிந்தது தான், எழுப்புதல் கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு, அதிலும் குறிப்பாக நம்முடைய தென் தமிழகத்திலிருந்து இந்த எழுப்புதல் துவங்கும் என்று ஆண்டவர் பல வருடங்களுக்கு முன்பதாகவே தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி சொன்னார். ஆகவே இந்த எழுப்புதல் எப்படியாவது பரவிவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தருடைய ஜனங்க நடுவிலே சாத்தான் கொண்டு வருகிற ஒரு தந்திரம். அது என்னன்னு சொன்னால், ஜனங்க நடுவில் இந்த நிர்விசாரத்தை பரவச் செய்வது அதனுடைய நோக்கம். எதற்கு? எழுப்புதலை தடை செய்வது. இது என்ன நடக்குது பாருங்க. இந்த நிர்விசாரம்
ஒரு ஊழியனையோ அல்லது ஒரு சபையையோ தேவ ஜனங்களையோ பாதித்தா அவங்களுடைய நிலை எப்படி மாறுமா? பாதிக்கப்பட்ட அவர்கள் கர்த்தருடைய திட்டத்திலிருந்து விலகி ஒரு செயலற்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் மாறிவிடுகிறார்கள். பாருங்க, சாத்தானுடைய ஒரு தந்திரம் பாருங்க. ஏன் ஒரு சபைக்குள்ள, ஒரு ஊழியர்களுக்குள்ள, ஒரு ஊழியத்துக்குள்ள ஒரு நிர்விசாரத்தை அவன் பரவச் செய்கிறான்னு சொன்னால், அதை கொண்டு வர்றான்னு சொன்னால், அவங்கள செயலற்றவர்களாக மாற்றுவது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய திட்டத்திலிருந்து அவர்களை முற்றிலுமாக விலகச் செய்வது. சாத்தான் எவ்வளோ தந்திரமாக செயல்படுறான் பார்த்தீங்களா? இதற்கு இன்னொரு காரியம் என்ன இருக்குன்னா, இந்த நிர்விசாரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. வெளியே பார்க்கும் பொழுது அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற மாதிரி இருப்பாங்க. கூட்டத்துக்கு நடுவில் தான் இருப்பாங்க, கேட்குற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். சாமுவேலிடத்தில் கர்த்தர் பேசினார். இதை அங்கே இருக்கிற ஏலி அந்த காரியத்தை அறிந்து கொள்கிறார். சாமுவேல் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு அப்படிங்கிறத அறிந்து கொள்கிறார். அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அதற்கு செவி கொடுக்காம கீழ்ப்படியாமல், அப்படியா கர்த்தர் அப்படி சொன்னாரோ? அவர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் தம்முடைய பார்வைக்கு எது நலமானதோ அதைத்தான் அவர் செய்வார் அப்படி சொல்லி ரொம்ப அதை ஒரு நிர்விசாரமான ஒரு காரியத்தை அங்கே அவர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் ரொம்ப ஒரு பாதிப்பு. இது ஒரு சாத்தானுடைய ஒரு தந்திரம். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது கர்த்தருடைய திட்டத்திலிருந்து அவர்களை விலகச் செய்கிறது. தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் எந்த காரியத்தையும் எடுத்து செயல்பட முடியாதபடிக்கு ஒரு செயலற்ற நிலைமைக்குள்ளே மாறுகிறது. எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை பார்த்தீங்களா? அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்படி கண் கட்டப்பட்ட ஒரு நிலையிலே, ஒரு மந்தமாக்கப்பட்ட நிலையிலே, கண் சொருகி போன ஒரு நிலைமையிலே இந்த தந்திரத்தினால் அவர்கள் பிடிக்கப்படுகிறது தான் இந்த நாளில் நம்ம அதை அறிந்து கொள்ளுகிறோம். இதில் இன்னொரு காரியம் இருக்குது. என்னன்னா, திட்டத்துக்காக அவங்க செயலற்றவர்களாக மாறுறது மாத்திரமல்ல, திட்டத்துக்கு எதிராக செயல்படுவாங்க. கர்த்தருடைய திட்டத்துக்கு தங்களை அறியாமலே, தாங்கள் எதிராக செயல்படுகிறோம் என்று அறியாமலே எதிராக செயல்படுவாங்க. இது எப்படி வருகிறது? சாத்தான் இதை எப்படி கொண்டு வர்றான் பாருங்க. தேவ ஜனங்கள் நடுவில் இதை எப்படி கொண்டு வர்றான்னா, தவறான கள்ள உபதேசங்கள், தவறான போதனைகள், தவறான ஆராதனை முறைமைகள். ஏன் நம்ம இன்னைக்கு கள்ள உபதேசத்தை எதிர்க்கிறோம், ஏன் கள்ள ஆராதனைகளை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதை ஜனங்க கேட்டுக்கொண்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ளே அவங்கள அறியாமல் ஒரு நிர்விசாரம், ஒரு செயலற்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் மாற்றப்படுவார்கள். எவ்வளோ பயங்கரம் பார்த்தீங்களா? சாத்தான் வைக்கிற தந்திரம். எதற்கு? எப்படியாவது எழுப்புதலை தடை செய்ய வேண்டும். ஆனாலும் பாருங்களேன், சாத்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறான் என்பதை கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இதற்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆனால் நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும், அந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும். பாருங்க, இதில் இன்னொரு காரியம் இருக்கிறது. என்னன்னா, கர்த்தருக்காக அவர்கள் காண்பித்த வைராக்கியம். இவர்கள் ஆரம்பத்தில் வைராக்கியமாக எழும்பியிருப்பாங்க. ஒரு ஊழியனாக இருக்கட்டும், ஒரு சபையாக இருக்கட்டும், ஒரு ஸ்தாபனமாக இருக்கட்டும், அல்லது தேவ ஜனமாக இருக்கட்டும், அந்த ரட்சிப்பின் ஆரம்பம், அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம் வைராக்கியமாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு தாகத்தோடு இருந்திருப்பாங்க. அது படிப்படியாக அவங்களுக்குள்ள குறைந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, அநேகரை வஞ்சிக்கிறவர்களாக அவங்க மாற ஆரம்பித்து விடுவாங்க. இந்த நிர்விசாரம் ஒரு மனிதனை பாதிக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. அது தன் மட்டிலே நின்று விடுவதல்ல, தன்னை சார்ந்திருக்கிற எல்லாருக்குள்ளேயும் அந்த காரியம் அப்படியே பரவிக்கொண்டே வருகிறது. அநேகர் அதை அப்படியே வஞ்சிக்கிற அது ஒரு காரியமாக மாறிடும். அவருடைய வார்த்தையில் அந்த வஞ்சனை, அவருடைய செயல்பாடுகளிலே வஞ்சனை. அதனால தான் நம்ம இந்த நாட்களில் இந்த காரியங்களை அறிந்து கொண்டு அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி, இந்த நாளில் எழுப்புதலை தடை செய்யும்படிக்கு சாத்தான் கொண்டு வருகிற இந்த நிர்விசாரம் என்கிற இந்த தந்திரத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபிக்கணும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். இதன் அடிப்படையிலே நம்ம ஜெபித்தால்
ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதை என்ன விதமாக அந்த காரியத்தை மேற்கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ரகசியத்தையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னன்னா, ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற 2 முக்கியமான காரியம். ஒன்று, இந்த காரியத்திற்காக வைராக்கியமாக ஜெபிக்கணுமா. ஏதோ நம்ம ஒரு கடமையாக நம்ம ஜெபிக்கிற மாதிரி, ஒரு பெயர் அளவில் ஜெபிக்கிற மாதிரி, ஆமாம் ஆண்டவரே இந்த நிர்விசாரம் ஆண்டவரே இதுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தில் மாறட்டும். இல்லை, நமக்குள்ள ஒரு வைராக்கியம், என் பிதாவினுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு கர்த்தர் சொல்கிறாரே, அந்த வைராக்கியம் நமக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். எழுப்புதலுக்கு விரோதமாக சாத்தானே நீ இப்படி ஒரு தந்திரத்தை கொண்டு வரியா, நம்ம அதற்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம் என்று ஒரு ஆவியில் ஒரு வைராக்கியம் நமக்கு என்ன செய்யணும், நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அந்த வைராக்கியத்தோடு நம்ம ஜெபித்தா கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு கண்டிப்பாக ஆமேன் என்றும் பதில் கொடுப்பார். இதில் இன்னொரு காரியம், ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, இத்தகைய சாத்தானுடைய தந்திரத்தை நம்ம உடைக்கும்படிக்கு, அதை நிர்மூலமாக்கும்படி, அதை செயலிழந்து போகும்படிக்கு, தேசத்தில் அதனுடைய கிரியைகள் தீவிரமாக இருந்தாலும் இந்த நிர்விசாரம் என்கிற இந்த பாதிப்பு, சாத்தான் பொல்லாத காரியங்களை தேவ ஜனங்க நடுவில் தீவிரமாக எவ்வளவு பரவ செய்திருந்தாலும், நம்ம கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஒரு அதிகாரம் என்ன தெரியுமா, பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். அல்லேலூயா. அந்த பட்டயத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் பட்டயத்தை உருவுகிற காலம் இது. நம்ம பட்டயத்தை, அது நமக்கு தந்திருக்கிற அதிகாரம். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே வைராக்கியத்தோடும் பட்டயத்தை உருவுகிறவர்களாக நம்ம கர்த்தருடைய பாதத்தில் ஒருமனப்பட்டு நம்ம இதற்காக ஜெபித்தால் ஆண்டவர் தேசத்தில் பெரிய நன்மையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் நடுவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. இதற்கு காரணமாக இருக்கிற சாத்தானுடைய வல்லமைகள் நிர்மூலமாக்கப்பட போகிறது. நிர்விசாரம் என்கிற இந்த பொல்லாத காரியங்கள் தேசத்திலே அது மட்டுப்பட்டு அது மறைந்து போகுவதை நம்ம கண்ணால் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபிக்கலாமா? ஜெபிக்கும்படி எல்லாரும் ஆயத்தப்படுங்க. நீங்கள் எழும்பி நின்று கொள்ளலாம் அல்லது முழங்கால் படியிடலாம். கர்த்தர் ஜெபத்திற்கு நம் நடுவிலே அசைவாடுகிற தேவன். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்படுகிறீர்களோ நான் உங்கள் நடுவில் வருவேன் என்று நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவன் இதோ இப்போ நம்ம நடுவிலே வந்து விட்டார். ஆவியில் ஒருமனப்படுவோமா? வைராக்கியத்தோட இப்போ ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த அதிகாரமாகிய பட்டயத்தை இப்போ நீங்கள் எடுக்க போறீங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த தந்திரம் முடக்கப்பட போகிறது. ஆண்டவர் தேசத்திலே மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கும்படி எல்லாரும் ஆயத்தமாவோம். அப்படி இருக்கிற இடங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் காட். இப்போ நம்ம தியானித்தோமே சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, இதோ கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிற இந்த காரியத்துக்காக இதோ கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இருக்கிறார். தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் காட். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல் காரியம், இப்போ எதற்காக ஜெபிக்க போகிறோம்னு சொன்னால், எழுப்புதலை தடை பண்ணவும் தாமதம் பண்ணவும் கிரியை செய்கிற சாத்தானின் தந்திரங்கள் செயலிழந்து போகும்படிக்காக யுத்தம் பண்ணி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட சேர்ந்து தேவ ஜனங்களை செயலற்றவர்களாக மாற்றி விடாதபடி தங்கள் ஆவிக்குரிய நிலையை குறித்து கர்த்தருடைய ஜனங்கள் ரொம்ப விழிப்புள்ளவர்களாக மாறும்படிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 2 காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரன் இப்போ ஜெபிக்க போகிறாங்க. எல்லாரும் ஒருமனப்படுவோம். வைராக்கியத்தோட ஜெபிக்க போகிறோம். உங்க பட்டயத்தை உருவி ஜெபிக்க போகிறீங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் பெரிய காரியங்களை இப்பொழுது நிறைவேற்ற போகிறார். தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் காட். ஆவியானுடைய பலத்த கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் காட். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது யுத்தத்தை நடப்பிக்க போகிறார். ஜெபிக்கலாம். சகோதரனோடு இணைந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இதோ நீர் எங்களுக்கென்று வாக்கு பண்ணின எழுப்புதலை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இதோ எழுப்புதலை கெடுக்கும்படியாகவும் எழுப்புதலை தடை பண்ணும்படியாகவும் தாமதம் பண்ணும்படியாகவும் கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் தந்திரமாகிய நிர்சாரத்தின் கிரியைகளை இப்பொழுதே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இதோ கர்த்தர் எங்கள் கையில் கொடுத்திருக்க அதிகாரத்தின் பேரிலே இப்பொழுதே அவைகளை தடை செய்கிற இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எழும்பி கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அவைகள் செயலற்று போகும்படிக்காக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நிர்மூலமாய் போவதாக துடிக்க சுதூளி கிரிமிதிலி பிரிதிலபா அவைகளின் கிரியைகள் இப்பொழுதே செயலற்று போகும்படிக்கு ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே.
இதோ தடை பண்ணவும் தாமதம் பண்ணவும் கிரியை செய்ய எத்தனிக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நிர்மூலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். தகப்பனே தேவ ஜனத்தினுடைய அறியாமையில ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஒரு விழிப்புணர்வு அடையும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நிர்விசாரத்தின் கிரியைகள்ல இருந்து ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தில் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. அவருடைய புத்தி தெளிந்த புத்தி உண்டாகும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஒரு ஆண்டவரே ஒரு விழிப்புணர்வு ஆண்டவரே நிர்விசாரத்திலிருந்து ஆண்டவர் இந்த எழுப்புதலை தடை பண்ணுகிற இந்த காரியத்திலிருந்து ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு உண்டாகும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவினுடன் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே சத்ருவின் கிரியைகள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் எங்களுக்காக யுத்தத்தை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறீர். தேசத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நம்ம இரண்டாவது காரியத்துக்காக இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். எழுப்புதலுக்கு முன்குறிக்கப்பட்ட ஊழியங்களையும் முடக்கும்படிக்கு இந்த நிர்விசாரத்தை விதைக்கும்படிக்கு கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் கட்டப்படும்படிக்காக இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக ஊழியங்களை தேவன் எழுப்புதலுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகிலும் அந்த ஊழியங்கள் முடக்கப்படும்படிக்கு இதோ சாத்தான் தேசத்தில் தந்திரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய கிரியைகள் மட்டுப்படவும் அதனுடைய காரியங்கள் இதோ முடக்கப்படவும் அதற்காக இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட சேர்ந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற சபைகள், இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஊழியங்கள், இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனங்கள் இந்த காரியத்திலிருந்து அவர்கள் எழும்பி மறுபடியும் புறப்பட்டு வரும்படி, அந்த காரியத்திலிருந்து அந்த பலவீனத்திலிருந்து அவர்கள் மறுபடியும் விடுதலை அடையும்படிக்கு அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ரெண்டு காரியத்துக்காக நம் நடுவில் இருக்கிற சகோதரன் ஜெபம் பண்ணுவாரு. எல்லாரும் ஆவியில ஒருமனப்பட்டு அதே வைராக்கியத்தோட பட்டயத்தை உருவினவர்களாக ஆவியில ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். ஆண்டவரே சப்பா எழுப்புதலுக்கு என்று முன்குறித்து வைத்திருக்கிற ஆண்டவரே சப்பா ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரே ஊழியத்திற்காகவும் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே சப்பா நிர்விசாரத்தில் ஆண்டவரே சப்பா அவர்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருவானவனுக்கு விரோதமாய் இதோ ஆவியிலே நாங்கள் பலம் கொண்டவர்களாய், இதோ ஆவியிலே நாங்கள் வைராக்கியம் கொண்டவர்களாய் ஆண்டவரே இதோ உருவின பட்டயத்தை கரங்களிலே உடையவர்களாய் இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத நிர்விசாரத்தை விதைக்கின்ற பொல்லாத சத்துருவானுக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்தினாலே இதோ பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமார் என்ற நாமத்தினாலே பொல்லாத சத்துருவானவனை கடிந்து கட்டுகிற இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத நிர்விசாரத்தின் ஆவி கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியர்களுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற பொல்லாத நிர்விசாரத்தின் ஆவி இதோ கட்டப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத சத்துருவே இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவாயாக. ஆண்டவரே இந்த பொல்லாத சத்துருவின் கரங்களில் இருந்து ஆண்டவரே சப்பா ஊழியர்களை தேவன் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிற கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த பொல்லாத சத்துருவில் இருந்து எங்களுக்கு ஜெயங்களை தந்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சப்பா. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு ஊழியத்தையும் உன் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. தேவன் தாமே தேவனாய கர்த்தர் தாமே ஆண்டவரே சப்பா நீர் அவர்களை கட்டவிழ்க்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. ஆண்டவரே உமக்கென்று வைராக்கியமா ஊழியம் செய்ய 100% உமக்கென்று எழும்பி ஆண்டவரே இந்த எழுப்புதல்ல உம்முடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்ற தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் அவர்கள் செய்ய அவர்களுக்கு பலனை நீர் தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக தகப்பனே. அவர்களை பலத்தினால் இடைக்கட்டிருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பனே. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை நீ ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடைசி அப்படி ஒரு காரியத்துக்காக இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். சாத்தானுடைய இத்தகைய தந்திரங்களை கர்த்தருடைய ஜனங்கள் அறியும்படிக்காக அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட தந்திரங்கள் பரவி வருகிறத நிறைய பேர் அறியாம இருக்கிறாங்க. அவர்கள் அறிந்து கொள்ளணும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்குள்ள ஆவில ஒரு விழிப்புணர்வு உண்டாகும்படிக்காக ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இத்தகைய தீமையை எதிர்க்கத்தக்கதான ஆவியின் பலனும் வைராக்கியமும் ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே உண்டாகும்படிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட நிர்விசாரத்தின் கிரியைகள் தேசத்தில் எழும்பவே கூடாது. அது ஒருபோதும் எழும்பக்கூடாது. அவைகள் முற்றிலுமாய் மடங்கடிக்கப்பட வேண்டும். தேங்க்யூ வண்டர்ஃபுல் காட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே கர்த்தருடைய ஜனங்களுக்காக, ஆண்டவரே சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தானுடைய இத்தகைய தந்திரங்களை ஆண்டவரே ஜனங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவருடைய மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டு என்பதை அவர்கள் கேள்விப்படணும், அவர்கள் அறிந்து கொள்ளணும். அதற்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஒரு ஆவியின் விழிப்புணர்வை கர்த்தர் தேசத்திலே ஆண்டவரே கர்த்தர் கிருபையை அனுப்புவீராக. ஆவியில் ஒரு விழிப்புணர்வு தேசத்திலே உண்டாவதாக, கர்த்தருடைய ஜனங்க நடுவிலே உண்டாவதாக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இப்படிப்பட்ட தீமையை எதிர்க்கத்தக்கதான ஒரு ஆவியின் வைராக்கியம் ஒவ்வொரு சபைகளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ளேயோ ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளேயோ ஆண்டவரை உண்டாகும்படிக்காக, வைராக்கியத்தின் வல்லமை இறங்கும்படிக்காக, வைராக்கியத்தின் சால்வை இறங்கும்படிக்காக, சாத்தானுடைய பொல்லாத வல்லமைகள் மடங்கடிக்கத்தக்கதான கர்த்தருடைய வைராக்கியம் தேவ ஜனங்கள் மேல இறங்கி வரும்படிக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். வானங்கள் திறக்கப்படுவதாக, வைராக்கிய சால்வை இறங்கி வருவதாக, எங்கள் சபையின் மேல் இந்த வைராக்கியம் இறங்கி வருவதாக. சாத்தானுடைய வல்லமைகள் இன்றைக்கு வேரோடு மடங்கடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எழுப்புதலை தடை செய்யும்படிக்கு சத்ருவானவன் கொண்டு வந்திருக்கிற இந்த நிர்விசாரம் என்கிற இந்த பாதகம் இன்றோடு அவைகள் ஆண்டவரை பிடுங்கப்படுவதாக, மடங்கடிக்கப்படுவதாக. கர்த்தர் தேசத்தில் பெரிய ஜெயத்தை தருவீராக. கர்த்தர் எங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே யுத்தத்தை நடப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு சின்ன தியானமா இருந்தாலும் கர்த்தர் அந்த வார்த்தைகளில் நிறைய நம்மோடு கூட இடைப்பட்டு பேசினார். ஆராதனை நேரங்களில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தெளிவாக நம் நடுவிலே அசைவாடினதை உணர முடிந்தது. ஜெப நேரமும் அப்படி தான். தேவையான காரியங்களுக்காக கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் அடங்கி இருக்கிறது. யோவான் சொல்லுகிறார், அப்போ இந்த அதிகாரத்தெல்லாம் எழுதும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 100 வயசு. அவர் சபைகளுடைய மூப்பராக, ஒரு பிதாவை போல ஒரு மூப்பராக அவர் ஜனங்களால் அறியப்பட்டிருந்தார். அதனால் அவர் ஆரம்பிக்கும் போதே விசுவாசிகளை பார்த்து பிள்ளைகளே என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். எல்லாவற்றையும் தாண்டி யோவான் ரொம்ப அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்கல. அதனால் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து தன் சபையை நேசித்து அவர்களுக்கு எழுதின ஒரு கடிதம் இது. பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர் சொல்றார், இது கடைசி காலம், கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. அப்போ இது கடைசி காலம்னு நீங்கள் அறிஞ்சிக்கிட்டா அந்த காலத்திற்கு ஏற்றபடி உங்களுடைய நடைமுறைகள், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய கவனம் எல்லாம் மாற்றப்படணும் என்பதுதான் அவர் சொல்ல வருகிற சத்தியம். அந்த இடத்துல வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம், இதிலெல்லாம் கர்த்தருடைய வருகை குறித்தும் கடைசி காலத்தை குறித்தும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்போ நம்முடைய கண்கள் காண நிறைவேறி வருகிறதை பார்க்கிறோம். யோவான் இந்த நிருபத்தை எழுதின காலத்தை விட கொடிய காலம், கடைசி காலத்தினுடைய விளிம்பில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த கடைசி காலத்தை குறித்து அவர் எச்சரித்து சொல்லுகிறார். நீங்கள் முதல்ல காலத்தை அறிஞ்சிக்கிறணும், அந்த காலத்துக்கு ஏற்றபடி நீங்கள் நடக்கணும். இன்றைக்கு நம்முடைய செய்தி என்னென்னா, கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும், கடைசி காலமும் கர்த்தருடைய ஜனமும் தான் செய்தி. அப்போ இந்த காலம் நமக்கு கடைசின்னு புரிஞ்சிருச்சு. மத்தேயு 24 படித்து பாருங்கள், என்னென்ன சொல்லுதோ எல்லாம் நடக்குது. யுத்தம் நடக்குது, வெள்ளங்கள் வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது, ஜாதிகள் பிரிந்து கொண்டு சண்டை போடுறாங்க, எங்கே பார்த்தாலும் ரத்தம். பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தை சுற்றிலும் எப்போ பார்த்தாலும் போர், உக்ரைனில் போர், நின்ற பாடில்லை
இப்படியெல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில், கடைசி காலம்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இதில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், முதல் காரியம், கடைசி காலத்தில் வேதத்தை நீங்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும். தியானத்திற்கு தாவீதின் காலத்தில் அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் தேவனை தியானித்தால், அவர் காலத்தில், இந்த காலத்தில் நீங்கள் அதிகமாய் கர்த்தருடைய வேதத்தை பயன்படுத்தணும். வேதத்தை மாற்ற நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நம்மை வஞ்சிப்பதற்கு இந்த காலத்தில் நிறைய வஞ்சக கிரியைகள், நம்முடைய நம்பிக்கை இழக்க பண்ணுவதற்கு பல்வேறு விதமான வஞ்சகங்கள் பொல்லாத பிசாசினாலே ஏற்படுத்தப்படுகின்றன. இதற்கு ஒரே ஒரு மாற்று, அந்த வஞ்சகத்தில் சிக்கி கால்கள் கண்ணிகளிலே சிக்கிவிடாமல் இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் வேதத்தை இந்த கடைசி காலத்தில் இறுக்கமாக பிடிச்சிக்கிறணும், ரொம்ப பயன்படுத்தணும். முன்ன எப்போதை விட வேதத்தை அதிகமாக பயன்படுத்தணும். ஏன்னா இது இருண்ட காலம், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. எதை பார்த்தாலும் பயம் உண்டாகும், குழப்பம் உண்டாகும். இது என்னங்கிறத புரியாத ஒரு சூழ்நிலை வரும். கடைசி காலம் என்பதை இருண்ட காலம் என்று கூட சொல்லலாம். இருள் சூழும் காலம் இனி வருதேன்னு சொல்லி கடைசி காலத்தை குறித்து பாடல் பாடியிருக்கிறாங்க பக்தர்கள். அப்போ இந்த இருண்ட காலம் இந்த கடைசி காலம். அப்போ இந்த காலத்தில் நமக்கு எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் அச்சம், இதெல்லாம் வரும். அப்போ இந்த நேரத்தில் நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், வேத வசனத்தின் உதவி கொண்டு தான் தப்பிக்கணும். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும். இங்கே தீர்க்க தரிசன வசனம் என்று சொல்லுவது, மேடையிலேருந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா, அதை சொல்லலை, கர்த்தருடைய வேதத்தை சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் என்றால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அது மனுஷர்கள் மூலம் வெளிப்படுகிற வார்த்தை. இந்த வார்த்தைகளுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. வேதம் முழுவதுமே தேவன் பேசி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளாலே நிறைந்திருக்கிறது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவர்தான் விடிவெள்ளி. அங்கே வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லுது, தாவீதின் குமாரன், ஈசாயினுடைய வேர், விடிவெள்ளி நட்சத்திரம் என்று இயேசு குறிக்கப்படுகிறார். அந்த விடிவெள்ளி தோன்றுகிற வரைக்கும், இயேசுனுடைய வருகிற வரைக்கும், அது நம்முடைய இருதயங்களிலே உதிக்கும் அளவுக்கும், இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போல இந்த வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை, வேதத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறியணும். வேதத்தை சும்மா மேலோட்டமாக படித்து பார்த்து இதுதான் நீங்கள் நினைக்கக்கூடாது. அது வெளியே சொல்கிற மாதிரி சுய தோற்றமான பொருளை உடையது அல்ல. அதை ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு உண்டான ஞானம், வார்த்தை, ஆலோசனை எல்லாம் இருக்குது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வேதத்தில் இருக்கிற எல்லாமே தீர்க்க தரிசனம் அல்ல. வேதத்தில் சரித்திரம் இருக்குது, கர்த்தருடைய காரியத்தை விளக்கி சொல்வதற்கான சம்பவங்கள், நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனால் இதில் வேதம் என்பது கர்த்தருடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது பல மனிதர்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒரு ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், அப்படி நிறைய பேர், கர்த்தருடைய வாய் உரைத்த வார்த்தைகளுக்கு பேர் தான் வேதம். அந்த வேத வார்த்தைகள் உங்களை இந்த இருண்ட காலத்தில் நடத்துவதற்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கா இருக்குது. கருங்கும்னு கண்ணே தெரியாத ஒரு இருட்டில் ஒரு சின்ன லைட்டு கிடைச்சா எப்படி அதை வைத்து கொண்டே நீங்கள் முன்னேறுவீர்களோ அப்படி நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அப்போ சாத்தானுக்கு இதில் என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டால், உங்கள் கையில் இருக்கிற லைட்டை உங்கள் கையிலேருந்து பறிச்சிடணும், இந்த வசனத்தின் மேலே இருக்கிற ஆர்வத்தை குறைச்சிடணும், பைபிளை நம்பக்கூடாதபடிக்கான பேசுகிற பிரசங்கியார்களை எழுப்பணும். அதெல்லாம் துணிகரமாக சொல்கிறாங்க, வேதம் ஒரு ஆபாச புத்தகம், வேதம் ஒரு நம்பிக்கை அற்ற ஒரு புத்தகம்னு ஒரு கிறிஸ்தவ போதகர்களே சொல்கிறாங்க. அது ஒரு ஆபாச புத்தகம்னா அதை வச்சு தானே பொழைச்சிக்கிட்டு இருக்கிற நீ. அப்போ நம்முடைய நம்பிக்கையை வேதத்தை விட்டு தகர்க்க பண்ணி, வேதத்தை நீங்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு கண்ணை திருப்பிட்டா
நீங்கள் இருட்டில் போய் முட்டிக்கிறீங்க. அப்போ இப்போ இருக்கிற காலம் ஒரு இருண்ட காலம். இருளுக்கு அப்படின்னு சொல்லி சில தன்மைகள் இருக்கிறது. நான் சொல்கிறேன், இதை சரியாக நீங்கள் பாருங்கள். இருள் என்ன செய்யும்னா, நம்முடைய கண் பார்வையை அது பிழையுள்ள பார்வையாக மாற்றிடும். அதுக்கு காட்சி பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குற காட்சியை அதை தப்பாக வேற பிழையான ஒரு காட்சியாக காட்டிடும். இருட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கருப்பாக ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியும். அப்படி கையை கட்டிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியும். ஓன்னு கத்திடுவீங்க, பேய் உட்கார்ந்துருக்குன்னு. காலையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கல்லாக இருக்கும், அப்படியே அசைகிற மாதிரி தெரியும். அது பார்த்த உடனே நம்முடைய காட்சி பொருளாக ஒரு ஆள் அப்படி நடக்கிற மாதிரி அப்படியே கையை விரிச்சிட்டு போகிற மாதிரி தெரியும். வெளிச்சம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா யாராவது துணி காய போட்டிருப்பாங்க. மாடு கூட நம்மை பயமுறுத்திடும். அப்போ இருண்ட காலம் காட்சி பிழையை உண்டாக்கும். நம்ம பார்க்கிற உண்மையான ஒரு காட்சியை வேறு ஒரு பொருளை உணர வைத்து விடும். இன்னைக்கு அப்படி தான் வருகிறது பாருங்க. நம்ம சுற்றி நடக்கிற காட்சிகளை வேற மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு அது வேற தப்பாக தெரியும். அவர்களுக்கு நடக்கிற காரியத்தினுடைய உண்மைத்தன்மை தெரியாது. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ரெண்டாவது பாருங்க, தேவையற்ற பயத்தை பிறப்பிக்கும். பகலில் நம்ம சாதாரணமாக பார்த்த ஒவ்வொரு காரியமும் அந்த இருட்டில் நடக்கும்போது அதை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஒரு சின்ன மரத்தை பார்த்தா பயமாக இருக்கும். இந்த பனைமர கன்றுகள் வச்சுருப்பாங்க, சின்ன சின்னதாக குறும்பனைகள் உட்கார்ந்துருக்கும். பார்த்தா ஆள் தலை விரிச்சு போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியும். ஆலமரத்தை பார்த்தா பயமாக இருக்கும். அதில் அசைகிற இலைகளை பார்த்தால் மத்தியான நேரத்தில் அங்கே தான் ஹாயாக படுத்து தூங்கி இருப்பீங்க. ராத்திரி பார்த்தா பயமாக இருக்கும். பாதையை பார்த்தா பயமாக இருக்கும், கல்லை பார்த்தா பயமாக இருக்கும், தண்ணியை பார்த்தா பயமாக இருக்கும். இது எல்லாமே இருள் பயத்தை உண்டாக்கும். நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும், கேட்கிற ஒவ்வொரு சம்பவமும் பயத்தை, வீண் பயத்தை உண்டாக்கும். நமக்கு பயப்படக்கூடாத காரியங்கள் மேலெல்லாம் பயத்தை உண்டாக்கும். இருள் நம்ம போகிற பாதையை மறைத்து விடும் அல்லது நம்முடைய பாதையை மாற்றிவிடும். அப்போ இந்த வெளிச்சம்தான் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சம், நம்முடைய கால்களுக்கு தீபம் என்று வேதம் சொல்லு. சங்கீத புஸ்தகம் 119, 105 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைகளுக்கு வெளிச்சம் என்று சொல்லுகிறார். இதுதான் நம்ம சரியான பாதையிலே நடத்தி கொண்டு போகும். இல்லாவிட்டால் நாம் ஒவ்வொரு காரியத்தை, நடக்கிற காரியத்தை தவறாக புரிந்து கொள்ளுவோம். இந்த தவறான சுற்றிலும் நடக்கிற எதையும் வேதத்தின் வழியாய் பார்க்காதவர்கள் ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க. பைபிள் தெரியணும். ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நாமாய் ஒரு கற்பனை வைத்து கொண்டு வீணான ஒரு காட்சி பிழை. நான் பார்த்த ஒரு காரியத்தை பார்த்தேன். இஸ்ரேல் தேசத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். பல வருடங்களுக்கு முன்னால் போயிருந்த போது எங்களோடு வந்த ஒரு சபை போதகரும் அவரோடு கூட வந்த ஒரு குழுவினரும், அவங்க கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் போய் இந்த அழுகையின் சுவர் பக்கத்தில் நின்று அதன் மேலே கை வச்சு ரொம்ப நேரம் தேம்பி தேம்பி முட்டி முட்டி அழுதுகிட்டு இருந்தாங்க. இது நான் பார்த்தது. நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. அங்கே போய் அப்படியே வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் வந்த உடனே கேட்டேன், என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டேன். கர்த்தாவே, இந்த தேவாலயத்தை வேகமாக எங்களுக்கு கட்டித்தாரும். இவர் என்னமோ அங்கே போய் ஆராதிக்க போகிறவர் மாதிரி. இந்த தேவாலயத்தை எங்களுக்கு வேகமாய் கட்டித்தாரும். கட்டித்தந்தால் அந்த யூதர்கள் இவரை உள்ளே விட மாட்டாங்க. அதுக்காக நான் முட்டி 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 அழுதுன்னு கண்ணிலெல்லாம் கண்ணீர் ஓடுது. அப்போ நான் சொன்னேன், வேதத்தில் இந்த தேவாலயம் இந்த கடைசி காலத்தில் யார் கட்டுவார்னு உங்களுக்கு தெரியுமா? வேதம் சொல்லுது, அந்தி கிறிஸ்து வந்து யூதர்களை வசப்படுத்தி கொள்வதற்காக அவரை இழந்து போன தேவாலயத்தை மறுபடியும் கட்டி கொடுத்து அந்த ஆலயத்தில் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அதுவைகள் எல்லாவற்றுக்கு மேலே தன்னை உயர்த்தி தேவாலயத்தின் அந்த ஆசனத்தில் தேவன் போல அமருவான் என்று எழுதியிருக்கு. இதுக்காகவா பிரதர் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்போ அந்த அந்தி கிறிஸ்து சீக்கிரம் வரணும், ஆலயத்தை கட்டி கொடுக்கணும், அந்த அந்தி கிறிஸ்து வந்து சிங்காசனத்தில் உட்காரணும், அவர் வந்து தன்னை தேனவன் போல காமிக்கணும். இது அவங்களுடைய ஜெபம். அது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை ஜெபம் பண்ணுறீங்க? அப்போ நமக்கு இந்த இருண்ட காலத்தில் வசன வெளிச்சம் இல்லை என்றால் நம்ம பார்க்குறது எல்லாமே நமக்கு வேறு மாதிரி தோன்றும். நம்பக்கூடாததை நம்ப சொல்லும், நம்ப வேண்டியதை நம்ப விடாது. இதெல்லாம் இந்த இருளுடைய காட்சி பிழை. இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சில தேசங்களில் அதிபர்கள் அல்லது ஆளுமை செய்கிறவர்கள் எழும்பும்போது, ரஷ்யாவில் ஒருவர் வந்தாலும் சரி,
அமெரிக்காவில் ஒருத்தர் வந்தாலும் சரி, கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஒருத்தர் வந்துட்டா உடனே கிறிஸ்தவர்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வர ஒரு ஆளுநர் வந்து விட்டார், நாங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணோம், கர்த்தர் பாருங்க எங்கள் ஜெபத்தை கேட்டு கொண்டு வந்து விட்டார்னு. வேதத்தினுடைய கண்ணோட்டத்தை கொண்டு பார்த்தால் கடைசி காலத்தில் சமாதானத்தை கொண்டு வர இயேசுதான் வர வேண்டும். இடையில எந்த ஒரு பெரிய தலைவரோ, எந்த ஒரு பெரிய மனிதரோ, உலக ஆளுநரோ தேசங்களுக்குள்ள சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொண்டு வந்து விட முடியாது. ஏன்னா கடைசி காலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க. இடையில ஒருவன் தோன்றுவான், அவன் உலகத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுவான் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 6வது அதிகாரம் சொல்லுகிறது. அவன் வெள்ளை குதிரையில் ஏறிக்கொண்டு, அவனுடைய கையில் ஒரு வில் இருக்கும், அவன் ஜெயிக்கிறவனாக புறப்படுவான், அவன் பண்ணுறதெல்லாம் வெற்றியாக இருக்கும். உடனே கிறிஸ்தவர்கள் பாருங்க வந்துட்டாரு, சமாதான பிரபு வந்துட்டாருன்னு கொண்டாடுவாங்க. ஆனால் அது யார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அவன் பேர் அந்தி கிறிஸ்து. அவன் உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தேசங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து சமாதானத்தை கொடுக்கிறவனை போல தன்னை காட்டுவான். இந்த கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நமக்கு தெரியுதில்ல. இந்த கடைசி காலத்திலிருந்து கர்த்தருடைய 2வது வருகை வருது பாருங்க. அதுக்கு நடுவில் வேற எந்த ஒரு தலைவரும் வந்து உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. அப்படி வருகிற ஒரு ஆள் இருக்கிறான், அவன் உண்மையான சமாதானத்தை கொண்டு வருகிறவன் அல்ல, ஒரு பொய்யான சமாதானத்தை கொண்டு வருகிற போலி அரசாங்கத்தை நிறுவப் போகிற ஒரு போலி தலைவன். அவனை ஏற்றுக்கொள்வார்கள். வேதம் சொல்லுது, நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தில் வருவான். அவனுடைய வருகை குறித்து தானியேல் நிறைய சொல்லியிருக்கிறார். அவன் எப்படி இருப்பான்? ராஜ்யங்களை வந்து கட்டுப்படுத்துவான். ராஜ்யங்களை விஞ்ஞானத்தை வைத்து, கருவிகளை வைத்து, ஆயுதங்களை வைத்து எப்படி கீழ்ப்படுத்துவான்லாம் போட்டிருக்கு. அப்படி யாராவது எழும்புற மாதிரி தெரிஞ்சால் உடனே சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ணி, கர்த்தாவே அவரை எப்படியாவது கொண்டாந்துருங்க, அவர் மூலம் எங்களுக்கு ஒரு சமாதானம் உலகத்தில் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பாருங்க. அவர்களுக்கு வேதம் தெரியாது. ஏன்னா வேதத்தில் கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய அந்த சம்பவங்களுடைய அடிப்படையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இனி அப்படிப்பட்ட உண்மையான சமாதானத்தை கொடுக்க வருகிற பிரபு இயேசு ஒருவர் தான். நடுவில் வர்ற எல்லாமே ஃபேக் சமாதானம், அது உண்மையான சமாதானம் அல்ல. இதை உலகத்தை ஒருங்கிணைக்கிற ஒரு பணியை செய்ய போகிறாங்க. அடுத்து தங்களுடைய படை பலத்தை, இராணுவ பலத்தை, அதிகார பலத்தை, விஞ்ஞான பலத்தை, அவர்களுக்கு பக்கபலமாக ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி ஒரு விக்கிரகத்தை, ஒரு சொரூபத்தை உண்டாக்கினார் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லுது. அந்த சொரூபம் என்று சொல்லுவது ஒரு சிஸ்டம். அதை உண்டாக்கி உலகத்தை முழுவதும் இந்த ஆளுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வரும் என்று வேதம் சொல்லுகிறது ஒழிய, நடுவில் ஒரு ஆள் வந்து உலகத்துக்கு சமானத்தை கொடுப்பாருன்னு எங்கேயும் வசனம் சொல்லலை. அப்போ நமக்கு என்னென்னா, இந்த வெளிச்சத்திலிருந்து விலகும்போது கையில் லைட்டு பிடிச்சிருந்தாலும் லைட்டு கரெக்டாக பிடிக்கணுமில்ல. கையில் வந்து அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறோம், அது கரெக்டாக உங்கள் காலுக்கு அடிக்கணுங்க. அதை தள்ளி வச்சு நீங்கள் பாட்டுக்கு நடந்தால் பள்ளத்திலான போய் விழுவோம். அதான் சொல்லுகிறது, நீங்கள் அதிக உறுதியான வேத வசனத்தை உங்களுடைய கை வெளிச்சமாக வைத்துக்கொண்டு கால்களுக்கு தீபமாக பயன்படுத்தணும். அப்படி இல்லாவிட்டால் இருளுக்கு ஒரு தன்மை இருக்கிறது, அது நல்லதை கெட்டதாய் காட்டிரும், காட்சி பிழையை உண்டாக்கும். யாராவது ஒருவர் வந்து வீராவேசமாக பேசிட்டா, ஓ கர்த்தர் வந்துவிட்டார், தேவனால் எழுப்பப்பட்ட மனிதன், அப்படி வசனத்தில் எங்கேயுமே இல்லை. இனி வருகிறது நேராக கர்த்தருடைய ஆட்சி தான். அவர்கள் ஏதாவது ஒன்றை சொன்னால் உடனே கிறிஸ்தவர்கள் தான் முன்னால் நிற்பார்கள் போல் தெரிகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 13வது அதிகாரத்தில் சொல்லுது, அந்த மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை செய்ய வேண்டும் என்று அது சொன்னது. உடனே எல்லாரும் அதுக்கு சம்மதிச்சாங்க. நம்மளுக்கு காணிக்கை கொடுப்பாங்க, அதை ஆதரவு செய்வாங்க. முத்திரை போட சொன்னால் முத்திரை போட்டுக்கொள்வார்கள். பாருங்க இதில் எவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தின் துணை கொண்டு நடக்கிறவன் தவிர இருளான நாட்களுக்குள்ளே போகும்போது நீங்கள் காட்சி பிழையிலே மாட்டிக்கொள்வதை தவிர்க்கவே முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? நுணுக்கமாக பார்க்கணும். எல்லாரும் சொல்கிறாங்களே நம்பிடக்கூடாது. எல்லாரும் பேசுகிறாங்களே, அந்த ஊழியர் சொல்கிறார், இந்த ஊழியர் சொல்கிறாரு. வேதத்தை பாருங்க. சமீபத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்ட போது நான் அதை குறித்து யோசித்து பார்த்தேன். அப்படி ஒன்றுமே இல்லை. இவைகள் எல்லாம் எதிர்மறை காரியங்கள். ஏன்னா வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம், அதை வந்து பிரசங்கிச்சிருக்கிறோம்,
அந்த கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி எதுவுமே இல்லை. அப்படியானால் வேறு ஒரு திட்டம் அரங்கேற்றப்படுவதற்குத்தான் ஆயத்தம் செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு காரியத்தை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா வேதத்தின் வழியாகத்தான் நீங்கள் பார்க்கணும். இனிமே அந்த வெளிச்சத்தில் தான் நீங்கள் அதை பார்க்கணும். இல்லாவிட்டால் இடறி விழுவதற்கு வாய்ப்பு, காட்சி பிழையை உண்டாக்கிவிடும். மிருகத்தின் வஞ்சகத்தை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13. மிருகத்தின் முன்பாக அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி, 14வது வசனம், பட்டயத்தினால் காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று சொன்னது. இது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே அற்புதங்களை செஞ்சு பார்த்த உடனே நம்ம விழுந்துருவோம் கீழே. அடடா, இது தேவனுடைய வல்லமை இல்லாமல் யார் அற்புதம் செய்ய முடியும்? கர்த்தர் ஒருவரோடு இல்லாவிட்டால் ஒருவனும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டானே என்று சொல்லி பைபிளே போட்டிருக்குதே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. பைபிள் வேதம் சரியாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலைன்னா இந்த இருண்ட காலத்தில் இடராமல் தப்பு வைப்பது ரொம்ப கஷ்டம். உடனே ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் சொரூபத்தை வணங்காதவர்கள் யாவரையும் கொலை செய்யும்படிக்காகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கும் அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. எல்லா பூமியின் குடிகளுக்கும் நம்ம பெரிய ஒரு சிஸ்டத்தை உண்டாக்க போகிறோம், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாம். எனக்கு நான் இப்போ அனுமானிக்கிறபடி இப்படி நேரடியாக ஒரு சிலை செய்யணும்னு சொல்ல மாட்டான். எந்த தோற்றமும் சுய தோற்றத்தை, சுயமான ஒரு பொருளை உடையதாக இராமல் அது ஆழமான காரியத்தை உடையதாக இருக்குன்னு பேதுருல வாசித்தோம். சிலை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டார். நெபுகாத் நேச்சார் காலத்தில் செஞ்சாங்களே அது மாதிரி இல்லை. இது ஒரு சிஸ்டம், ஜனங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு சிஸ்டம், ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளுகிற ஒரு சிஸ்டம். அதை அவங்க பரிந்துரை செய்யும்போது என்னுடைய அனுமானத்தின்படி இப்போ இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் அதற்கு முதல் ஆதரவு கொடுப்பாங்க, பெருமளவு ஆதரவு கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய சிஸ்டம், நம்மளை பாதுகாக்கிறது, நம்மை நல்ல ஒரு கட்டுப்பாட்டான நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருதுன்னு அதை பற்றி வியாக்கியானம் பண்ணுவாங்க. அதான் சொல்லுது. இரண்டாவது காரியம், கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள். ஏன்னா கடைசி காலத்தில் உங்கள் ரட்சிப்பை இழக்க பண்ணுவதற்கு பல்வேறு விதமான உபாய தந்திரங்களை சாத்தான் வச்சிருக்கிறான். எப்படியாவது ரட்சிப்பை இழக்க வச்சிடணும், பின்மாற வச்சிடணும். மார்க்கு சுவிசேஷம் 13:13 சொல்லுகிறது, அந்த நாட்களில் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ இனி வருகிற காலங்கள் சோதனை காலங்கள். தகப்பன் வெறுப்பார், தாய் வெறுப்பார், குடும்பம் வெறுக்கும், ஊரார் வெறுப்பாங்க, நண்பர்கள் வெறுப்பாங்க, காட்டி கொடுப்பாங்க, நம்மை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பின்மாறி மாத்திரம் போயிடக்கூடாதான். உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். மார்க் 13 அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்கள் பட வேண்டிய, உண்மை கிறிஸ்தவர்கள் பட வேண்டிய உபத்திரவங்களை பற்றி சொல்லுகிறது. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் உங்களை நெருக்கினா கூட கொஞ்சம் கூட பின்வாங்கிறாதீங்க. கொஞ்சம்தான், ஒரு தம் பிடிச்சு எப்படியா முன்னேறிடுங்க. நித்திய ஜீவன் உங்கள் முன்பாக இருக்கிறது. மனம் திரும்புதலில் நிலைப்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12, 13, 14. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாவது பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாவோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் உங்கள் ரட்சிப்பை இழக்க வைக்கிறதுக்கு நிறைய காரியத்தை, தந்திரத்தை சாத்தான் வச்சிருக்கிறான். ஒன்று பயமுறுத்துறது, ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி. கடைசி காலம் பாவங்கள் பச்சை தண்ணீர் போல பெருகிற காலம். முன்னெல்லாம் பாவம் செய்யணும்னா வெளியே போகணும், ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தே
எல்லா பாவமும் நம்முடைய கைக்கு வந்து விடுகிறது. அப்போ இப்படிப்பட்ட அந்த கடினமான காலத்தில் வஞ்சனையினாலே, பாவத்தின் வஞ்சனையினாலே, பாவம் பச்சை தண்ணி போல கிடைக்குமா கடைசி காலத்தில், எங்கும் பாவம் பெருகி இருக்கும். மத்தேயு 24 சொல்றாரு, 37 39 வரைக்கும் பாவம் பெருகிறதுனால ஜனங்கள் கிறிஸ்துவை குறித்தும் கர்த்தரை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் உணர்வற்ற ஒரு நிலைமைக்குள்ளே போயிடுவாங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் தங்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தார்கள். பார்த்தீங்களா? அதே காலம் மாதிரி தான் இப்போ கடைசி காலத்தில் வருமா. எங்கே கை வச்சாலும் பாவம் கிடைக்கும், ஈஸியாக, கஷ்டப்பட வேண்டியதில்லை. எங்கு போனாலும் பாவத்தை குறித்த ஒரு பயமோ பயங்கரமோ யாருக்குமே இருக்கிறது இல்லை. கேட்டால் இதெல்லாம் சகஜம்தானே என்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வந்து விட்டார்கள். பாவம் செய்வதற்கு நிறைய ஏதுக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் பாவத்திற்கு இடம் கொடுத்து இந்த ரட்சிப்பு நமக்குள்ளே இருக்குது, இது விலையேற பெற்றது, இதை இழந்து விடக்கூடாது என்கிற உணர்வு அற்று போய்விட்டால் அந்த ரட்சிப்பை இழந்து போயிடும். அப்போ எனக்குள்ள மற்றவர்கள் எப்படியோ, அவங்க ஒருவேளை உலகத்தின் பிள்ளைகளாக இருக்கலாம், உலகத்தை நேசிக்கிறவங்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கலாம். அவனுக்கு பயம் இல்லை. காசு இல்லாதவனுக்கு என்ன பயம்? எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். ஆனால் நம்ம இடத்தில் விலையேற பெற்ற ஒன்று இருந்தால் கவனமாக தானே போகணும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, பாவம் எங்கும் இருக்கும், உங்கள் ரட்சிப்பை இழக்க பண்ணுவதற்கு அது முயற்சி பண்ணும். ரொம்ப சுலபமாக எந்த இடத்திலும் பாவம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். இப்போ தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ உங்கள் ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு உணர்வற்று போன தன்மைக்குள்ளே போயிடாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருடையவன், என்கிட்ட ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். உபத்திரவத்தினால அல்லது பாவத்தினால. இன்னொன்று, மூணாவது, மனச்சோர்வு. இந்த கடைசி காலத்தில் இப்போ நம்ம அதிகமாக எங்கள் காலத்துலலாம் கேள்விப்படாத ஒரு காரியத்தை இப்போ நிறைய கேள்விப்படுறோம். ஸ்ட்ரெஸ். குழந்தைய கேட்டால் கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுது. எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறவங்க, வேலை பார்க்காதவங்க, வேலை இருக்கவன் இல்லாதவன், யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ். வேதம் சொல்லுகிறது, இனி வருகிற நாட்களில் அது 7 மடங்கு பெருகும். மனச்சோர்வு. அதற்கு இடம் கொடுத்துட்டா ரட்சிப்பை குறித்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அற்று போய் நம்முடைய ரட்சிப்பே நம்முடைய கையை விட்டு நழுவி போய்விடும் ஆபத்து இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 21:26 சொல்கிறாரு, கடைசி காலத்தில் வர்ற பயங்கரம் என்ன சொல்கிறாங்க? வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். கடைசி காலத்தில் வருகிற ஒரு பெரிய ஆபத்து மனிதருடைய இருதயம் பற்றின ஆபத்து. அவங்க இருதயம் சோர்ந்து போயிடும். நடக்கிற நிகழ்ச்சி, கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை. என்ன குடும்ப வாழ்க்கை? இப்போ பாருங்கள், நிறைய பேர் அப்படி தான். என்ன திருமணம் பண்ணி குடும்பமாக என்ன வாழ்க்கை? ஏதோ நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக யாரோடையாவது சேர்ந்து வாழ்வோம், பிடிக்காட்டா நம்ம வாட்டுக்கு பிரிஞ்சு போயிடுவோங்கிற கலாச்சாரமெல்லாம் இப்போது ரொம்ப தண்ணிப்பட்ட பாடாக வந்து விட்டது. முன்ன மாதிரிலாம் அந்த கலாச்சாரங்கள், குடும்பம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு, என்ன நடக்கு நமக்கு தெரியல. அப்போ இனி வருகிற நாட்களில் இந்த மனச்சோர்வு அதிகமாகும்போது நம்முடைய ரட்சிப்பை நம்ம இழந்து போவதற்கும் உணர்வை இழந்து போவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ரட்சிப்பை குறித்து. தினம் உங்களுடைய ரட்சிப்பில் நீங்கள் அதை புதுப்பித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கையில் நான் இருக்கிறேன் என்கிற எண்ணத்தை தீவிரமாக வளர்த்து கொள்ளுங்கள். மூணாவது காரியம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கடைசி காலத்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு நான் அல்ல, கர்த்தர் சொன்ன ஆலோசனை. அவர் என்ன சொல்றாரு? லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனத்தில், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ இந்த மனுஷனுக்கு பாருங்க, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் வரும்போது அவருடைய ராஜ்யத்திலே காணப்படுவதற்கு ஒன்று, அவனுக்கு அந்த ரட்சிப்பை இழக்காமல் இருக்கணும்.
வேதத்தை விட்டு பிரியாமல் இருக்கணும். சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? வேதத்தை உங்கள் கையிலிருந்து பிரிச்சுட்டா உங்களை அந்த இருளின் பயத்துக்கும் இருளிலே காணப்படுகிற காட்சி பிழைகளுக்கும் உங்களை உட்படுத்தி குழப்பப்படுத்திடலாம். ரட்சிப்பை இழக்க வச்சுட்டா பயமுறுத்தியோ ஆசை காட்டியோ சோர்வை கொடுத்தோ இழக்க பண்ணிட்டா நீங்கள் பரலோகத்திற்குள்ளே போக முடியாதபடிக்கு உங்கள் உணர்வை கொள்ளையடித்து விடலாம். மூணாவது அவனுக்கு என்னன்னா ஜெபம். ஜெபம் பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் மேலெல்லாம் குறி. இது ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு ஊழியக்காரனோ சொன்ன ஆலோசனை இல்லை. கடைசி காலத்தில் என்ன செய்யணுமா? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அதிலேயே 2 காரியம் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பிரதானமான ஜெபம். ஒன்று, வருகிற சாத்தானுடைய வஞ்சகங்கள் நடக்கிற பயங்கரமான கிரியைகளுக்கு தப்பிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணணும். 2வது, தப்பிச்சா கூட விசுவாசம் சேதமடைந்தோ ரட்சிப்பு சேதமடைந்தோ இழந்து போய்விடாதபடிக்கு நீங்கள் அவருக்கு முன்னால் நிற்க பாத்திரவான்களாய் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த 2 ஜெப குறிப்பு தான் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நம்ம கண்ட காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறோம். இதில் எதற்கு ஜெபம் பண்ணணும்? கர்த்தர் சொல்லுகிற, நமக்கு கடைசி காலத்தில் சொல்லுகிற ஆலோசனை ஜெபம் இந்த 2 காரியத்தின் அடிப்படையில் தான் பிரதான ஜெபம். இந்த ஜெபம் மற்ற காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. பிரதான ஜெபம் என்னன்னா, நீங்கள் தப்பிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சாத்தானுடைய வஞ்சகம், சாத்தானுடைய நயவசனம், சாத்தானுடைய ஆசை வார்த்தை அல்லது சாத்தான் காட்டுகிற நிறைய பல்வேறு விதமான காட்சி பிழை, விசுவாசத்தை இழக்க பண்ணுகிற காரியம், மனச்சோர்வு, இது எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவைகளுக்கு நீங்கள் தப்பும்படிக்கு சாத்தான் வைக்கிற எல்லா கண்ணிக்கும் சாத்தானுடைய தந்திரம், வஞ்சகர்களை எழுப்புவான் தந்திரம், அவைகளிலிருந்து தப்புறதுக்கு முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதைத்தான் ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. இரவு பகல் ஜெபம் பண்ண சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க பேர், தெருவில் இருக்கவங்க பேர், ரோட்டில் வர்றவன் போகிறவன் பேர் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற பிரத்யேகமான ஜெபம் என்பது வருகிற தீமைகளில் தப்பிக்கிறதுக்கு முதல்ல ஜெபம் பண்ணுங்க. 2வது, தீமையிலிருந்து தப்பிச்சாலும் உங்கள் விசுவாசமும் உங்கள் ஆயத்தமும் சேதப்படாதபடிக்கு தப்பிக்கணும். அதில் எந்த சேதம் வந்துடக்கூடாது. அப்போ தான் கர்த்தர் வரும் பொழுது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு, அப்போ தான் பாத்திரவான்களாக எண்ணப்பட முடியும். அந்த ஆயத்தத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த 2 தான். அதில் நிறைய பிரிவுகள் இருக்கலாம். அந்த 2ம் எதை மையப்படுத்தணும்? 1, அவைகளில் தப்பிக்கணும். 2வது, அவர் வருகையிலே காணப்படணும். இதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதில் சாத்தான் என்ன தந்திரம் செய்வான்னா, உங்களுடைய ஜெபத்தை வழி மாற்றுவதற்கும் உங்களுடைய ஜெபத்திலே வருகிற நம்பிக்கையை குறைப்பதற்கும் காரணங்களை செய்வான். கடைசி கால ஜெபங்களுக்கு வருகிற ஆபத்து அது என்னன்னா, ஜெபத்தின் மேலே நம்பிக்கை இழக்க வைக்கிற உபதேசங்கள். இன்னைக்கு நிறைய பேர் அதெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கிறது, செழிப்பு நமக்கு இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, நீங்கள் இயேசு என்ற பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா, உங்களை எதுவும் தொட மாட்டாது, ஜெபமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை, கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க, அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறான்னு சொல்லி ஜெபத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையை குலைக்க பண்ணுகிற உபதேசங்கள் பெருகி கொண்டு வருகிறது. அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா கடைசி காலத்தில் ஜெபந்தான் உங்களை காப்பாற்றும். இந்த தந்திரங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஜெபம் விட்டு போயிடும். ஜெபத்தின் மேல் நம்பிக்கை இழக்கிற மாதிரி பேசுவாங்க. அவிசுவாசி தான் ஏன் ஜெபம் பண்ணணும்? கர்த்தர் தான் உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா நாட்கள்னு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் இதுக்கு அவிசுவாசி மாதிரி ஜெபம் பண்ணுற? மணவாளன் தன் கூட இருக்கும்போது, இது ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியம். அவருடைய அசிஸ்டண்ட் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ஊழியக்காரர் இந்த பக்கம் வந்தார். என்னப்பா அப்படின்னு கேட்டார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயான்னு சொன்னான். உடனே அவர் சொன்னார், மணவாளன் தன்னோடு இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசம் பண்ணுவாங்களா, அழுவாங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருல்ல, அப்புறம் எதுக்கு ஜெபம்னு சொன்னார். கேட்க நல்லா தான் இருக்குது. இந்த ஜெபத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து விட்டால், ஜெபத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை எடுத்து விட்டால், உங்களை சுலபமாய் கீழே விழத்தள்ளிவிட முடியும். அதற்கான உபதேசங்கள் யோபுவின் புஸ்தகம்
21வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்திருக்கிறான். அவர் நோக்கி கூப்பிடுறதுனால ஜெபம் பண்ணா என்னையா பிரயோஜனம் என்கிறான். ஆனாலும் அவர்களுடைய வாழ்வு, இப்படிப்பட்டவங்க சொல்றவங்களுடைய வாழ்வு அவர்கள் கையில் இராது. அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டான். துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. ஜெபத்தின் மேல நம்பிக்கை குலைக்க பேசுகிறவனை வேதம் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி கெஞ்சுவதற்கும் சர்வ வல்லவரை நோக்கி சேவிப்பதற்கும் அவர் யாரு என்று துன்மார்க்கன் சொல்லுகிறான். ஜெபிக்கிறதுனால என்ன பயன் என்று சொல்லுகிறான். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் இருக்கிறாங்க. இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்முடைய ஜெபத்தை வேறு பக்கம் திசை மாற்றி விடுவார்கள். வேறு பக்கம் திசை மாற்றி தேவையில்லாத காரியங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஜெபத்திலே செலவழிக்கும்படிக்கு நம்மை தப்பாய் வழிநடத்துகிறவர்கள் இருக்கிறாங்க. அப்படி தப்பாய் வழிநடத்துகிறவர்கள் நம்முடைய நேரத்தை, ஜெபத்தை எதை நோக்கி குறி வைக்கணுமோ குறியை மாற்றி விடுகிறார்கள். கவன் ஒரு நல்ல ஆயுதம்தான், அதில் இருக்கிற கல்லு நல்ல ஆயுதம்தான். தாவீது ஒரு நல்ல மனிதர் தான். ஆனால் எங்கே நோக்கி செலுத்தப்படணுமோ அங்கே செலுத்தினா தான் ஜெயம். அதையே ஒரு தவறான இடத்தை நோக்கி செலுத்திட்டா அது ஆபத்தில் வந்து முடிஞ்சிடும் இல்லையா? அப்போ அதனால கவனும் முக்கியம், கல்லும் முக்கியம், தாவீதும் முக்கியம். அது போய் சேர வேண்டிய குறி ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஜெபத்தை டைலூட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. தேவையில்லாத காரியங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்வது. அந்த கரிபியன் தீவுகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், அந்த தீவுகளினுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். கரிபியன் தீவு எங்கே இருக்குன்னு தெரியுமா? மேப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் குறிச்சிருவீங்களா? அதில் அது என்னன்னு தெரியுமா? அதுக்கு உட்கார்ந்து நம்ம இரவு பகலாக நம்ம அதற்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி அதை பிரதானப்படுத்தி உங்களை இந்த காரியங்கள் மேலே கவனம் செலுத்த விடாதபடிக்கு தேவையில்லாத காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு சபையில் ஜெபம் பண்ணுறாங்க. இளைஞர்களை கூப்பிட்டு அதை நடத்துகிற சபை போதகர் நடக்கிற கிரிக்கெட் போட்டிகளுக்காக ஜெபம் பண்ணும். எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணும், கண்ணீரோட ஜெபம் பண்ணுவோம். இந்தியா டீம் ஜெயிக்கணும். எனக்கு கிரிக்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது, ஏதோ ஒன்று சொல்லுகிறார். அப்படி இந்த டீம் ஜெயிக்கணும், அதுக்கு கர்த்தரை வந்து ஒத்தாசையாக இருக்கணும். தாவீதை ஜெயிக்க வச்சதே போல தாவீதில் ஆரம்பித்து ஜெயிச்ச அத்தனை பேரையும் அம்பு எழுதிட்டார். யோசுவாவை ஜெயிக்க வச்சது மாதிரி ஜெபிக்கணும். எல்லாம் வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இது உண்மையிலேயே யூடியூப்ல இருக்குது. ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. எதற்கு அது? அப்போ அவ்வளோ பேருடைய அந்த ஜெபத்தை மடைமாற்றம் செய்து அவங்க நேரம், ஜெபம் எல்லாவற்றையும் அப்படி டைலூட் பண்ணி இழக்க வைத்து வேற பாதையில் ஓட வைப்பது. இந்தியாவில் 1000 பிரச்சனை இருக்கும். எங்கேயாவது இருக்கிற ஏதாவது ஒரு தெரியாத ஒரு நாட்டுக்கு ஜெபம் பண்ண சொல்லி, யாருன்னே தெரியாது நமக்கு, அது என்ன பாரத்தோட ஜெபம் பண்ணுவாங்க? இந்த ஊழியர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதற்காக மன்றாடி கதறி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண சொல்லி தவறான காரியங்களுக்கு ஜெபம் பண்ண நம்மை நடத்துகிறவர்கள் இருக்கிறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா மேல் தோற்றத்துக்கு ஜெபந்தானங்க, இதில் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் கர்த்தர் சொன்ன இந்த 2 காரியங்களை விட்டுவிட்டு வேற காரியங்களுக்கு உங்களை ஜெபிக்க வைப்பதன் மூலம் உங்கள் ஜெபத்தை இழக்க வைப்பது சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று. அதனால் கடைசி காலத்தில் ஜெபத்தை இழப்பதற்கு விட்டு கொடுத்துறாதீங்க. ஜெபத்தை மடைமாற்றம் பண்ணுவதற்கு விட்டு கொடுத்துறாதீங்க. ஜெபம் பண்ணணும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. இரவும் பகலும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னு கர்த்தர் தான் சொன்னார். ஆனால் எதுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுகிறார்? நீங்கள் இவைகளுக்கு தப்புவதற்கு குறி வச்சு ஜெபம் பண்ணுங்க. நடக்கிற காரியங்களை பாருங்க. ஒரு சாத்தான் ஒரு தந்திரத்தை கொண்டு வருகிறான். எல்லா ஜனங்களும் கையில் முத்திரை போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பேர் ஆபத்திலிருந்து நான் தப்பிக்கணும், அல்லது மிருகத்திற்கு ஒரு சொரூபம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அது உலகம் முழுவதிலும் ஒரு சட்டமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நான் இதில் தப்பிக்கணும், இந்த பாவத்தில் நான் சிக்கிக்கொள்ளாதபடி தப்பிக்கணும். அந்த தப்பிக்கிறதுக்கான காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாவம் தீவிரமாய் பெருகி வருகிறது, எங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கு. அதில் தப்பிக்கணும், நான் அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, என் மனம் அதில் போயிடக்கூடாது, அதுக்காக ஜெபம் பண்ணணும். 2வது, கர்த்தர் எனக்குள்ளே கொடுத்தாரே நம்பிக்கை, விசுவாசம், ரட்சிப்பு, இதெல்லாம் சேதப்படுத்தாமல் அவர் வரும்போது அவருக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஆயத்தம் எனக்குள்ளே வேணும்.
இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது விசுவாசம் குறையுது. இந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது நான் வைத்திருந்த பரிசுத்தத்தின் மேல் வைத்திருந்த நம்பிக்கை பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. நான் ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த பலத்தை, இந்த 2 காரியத்துக்கு தான் அவர் ஜெபம் பண்ண சொல்லி பிரதானமாக சொல்கிறார். மற்றதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எது தெரியுமோ, எதன் மேலே பாரம் வருமோ அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அறியப்படாத காரியங்களுக்கு, செவ்வாய் கிரகத்துக்கு ஜெபம் பண்ணுறேன், அதில் இந்த முறை போகும்போது தண்ணி பெருக்கெடுத்து ஓடணும், தண்ணியே ஓடட்டும், மழையே பெய்யட்டும், என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? செவ்வாய் கிரகத்தில் போய் மனிதர்கள் குடியிருக்க போகிறாங்களா? நீ வானத்திலே உன் வீடுகளை கட்டினாலும் அதை நான் கீழே தள்ளி போடுவேன், கழுகுகளைப் போல உன்னதத்தில் வானத்தில் உன் கூடுகளை கட்டினால் தள்ளி போடுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இவர் இதை கண்டுபிடிச்சு இனி ஒரு தலைமுறை வந்து அங்கே பிளாட் வாங்கி வீடு கட்டியதெல்லாம் நடக்குமா? உடனே தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். எது உங்களுக்கு தெரியும், எதன் மேலே பாரம் வருகிறது, எது உங்கள் கண்ணுக்கு நேரடியாக தெரிவுபடுகிறது, எதுக்கு ஜெபம் தேவைப்படுது அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. பிரதானமான ஜெபத்தினுடைய தன்மை, நீங்கள் கடைசி காலத்தினுடைய வஞ்சகங்களுக்கு தப்பிக்கணும் முதல்ல. 2வது, உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவர் வருகையிலே காணப்படணும். இதுக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணணும் பட்டியல் போட்டு அதற்கு ஜெபம் பண்ணுங்க. கடைசி கால கிறிஸ்தவர்கள் கடைசி காலத்தில் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் விழிப்பாக இருக்கணும். சொல்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்குது. இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை பிரதானமாக நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இதில் கவனப்படுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். கண்களை மூடி சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, காலம் கடைசியாகி விட்டது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கடைசி காலத்தில் ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சாத்தானுடைய வஞ்சகங்கள், சாத்தானுடைய பொய்யான உபதேசங்கள், வஞ்சிக்கிறவருடைய வார்த்தை, ஆண்டவரே எங்களை விசுவாசம் இழக்க பண்ணுகிற காரியங்கள், ஜெபத்தை இழக்க பண்ணுகிற காரியம், வேதத்தை விட்டு எங்களை தூரமாக பிரிக்கிற சாத்தானுடைய தந்திரம், இவைகள் எல்லாவற்றில் இருந்தும் கர்த்தாவே நீர் எங்களை காத்து கொள்ளும்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் கவனப்பட, ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களுடைய எந்த காரியத்தையும் விரயம் செய்து கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற வல்லமையும் பலத்தை நாங்கள் இழந்து விடாதபடி இந்த கடைசி காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒரு விழிப்புணர்வின் ஆவியினாலே தாங்கி அவர்களை வழிநடத்தியருளும். தேவரீர் செய்ய நினைத்த காரியம் அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றும் தடையில்லாமல் நிறைவேறட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். நான் சொன்னது கொஞ்சம், கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் அநேக காரியங்களை தெளிவுபடுத்தி அவர்களோட கூட நீர் பேசும்படிக்காக அழைக்கிறேன். தேவனுடைய தயவுள்ள கரம் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கட்டும். இந்த வாரத்தை ஆசீர்வதியும், நன்மையினால் முடிசூட்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளினுடைய தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீரே போதுமானவராக இருந்தருளும். ஆபத்துகள் விபத்துகளிலிருந்து அவர்களை காத்து கொண்டருளும். சரீரத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொண்டருளும். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே இவர்கள் எல்லாருக்காகவும் அன்றாடி ஜெபித்திருக்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு பேசினார். ஆராதனை நேரத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். தேவன் இன்னும் தொடர்ந்து உங்களை வழிநடத்த ஒவ்வொரு நிமிஷமும் விழிப்புள்ளவராக, ஆவலுள்ளவராக காத்திருக்கிறார். அடுத்த முறை, அடுத்த வாரம் சந்திக்கும் போது வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.